Namaste to all. Dear students, today we are starting new topic, that is measurements. First topic over. இல்லைங்களா? First topic last class நம்ம number systemத்துல பார்த்தோம் இல்லையா? Decimal numbers, how to place the decimal numbers in the grid and how to convert the decimal into fraction, fraction into decimals, all the things over. Okay va? Now we are moving to the next topic, that is measurements. Okay va kanne? So measurements என்ற டாபிக் நம்ம போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சர்க்கிள். என்ன பார்க்க போறோம்? சர்க்கிள் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப சர்க்கிள்ல என்ன பார்க்க போறோம்னா circumference of the circle. இப்போ நீங்க ஷேப்ஸ் பத்தி படிக்கும்போது சின்ன கிளாஸ்ல பெரிமீட்டர்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? பெரிமீட்டர், the outer surface of the area, that is called perimeter இல்லையா? அந்த பெரிமீட்டரை தான் சர்க்கிள் நம்ம எடுத்துக்கும் போது அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம circumference னு சொல்லுவோம். So both perimeter and circumference both are same. Okay வாக்கண்ணே? ஓகே. இப்போ பாருங்க இந்த சர்க்கிள்ல என்னென்ன இருக்கு, parts of the circle என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த outer part, outer area, the circular part, this is called circumference. இது என்ன சொல்லுவோம்? circumference. இது circumference னு சொல்றோம். ஓகேவா கண்ணே? This is the origin of the circle, center of the circle. ஓகேவா? இந்த சென்டர்ல இருந்து to the circular path, from the center to the circular path. ஓகேவா? That is called radius. இது என்ன சொல்லுவோம் நம்ம? radius. ஓகேவா கண்ணே? So how many radius in a circle அப்படினா it is uncountable. ஓகேங்களா? So எத்தனை radius இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. நிறைய நீ பாட்டுக்கு டிரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? So how many radius in the circle னா it is uncountable. சரிங்களா? அதே மாதிரி இந்த radius இது வந்து from the center to the circular path. ஓகேங்களா? அதுவே இந்த circular path-ஐயும் அந்த circular path-ஓட opposite point ஏதாவது ஒரு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுது. But it passes through the center அப்படினு சொன்னா it's called diameter. ஓகேவா? It passes through the center. இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு சென்டர் வழியா ஆப்போசிட் பாத்வேவை ஜாயின் பண்ணுது. ஓகேவா? சோ இது ஃபுல்லா என்னன்னு பார்த்தா இதுக்கு பேரு டயாமீட்டர். ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? டயாமீட்டர். This is called diameter. ஓகேவா கண்ணே? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து இது வரைக்கும் ரேடியஸ், அதே மாதிரி சென்டர்ல இருந்து இது வரைக்கும் ஒரு ரேடியஸ். சோ இங்க ஒரு ரேடியஸ், இங்க ஒரு ரேடியஸ். This is also one radius. So this diameter equal to 2 into radius அப்படினு சொல்லலாம் இல்லையா? So diameter equal to 2 into radius. This is the connection between the diameter and radius. Okay வாக்கண்ணே? Okay. Then வேற circumference க்கும் diameter க்கும் என்ன connection? There is one connection. Okay வா? So circumference equal to உங்களுக்கு புக்ல circumference of the circle is similar to one another. ஏனா சர்க்கிள் பாத்தீங்கன்னா அதனுடைய ரேடியஸ் தான் என்ன ஆகும்? டிஃபரண்ட் ஆயிட்டே இருக்கும். ரேடியஸ் கம்மியா இருந்துச்சுனா இப்போ 2 cm 1 cm னா சர்க்கிள் இப்படி வரும். சரிங்களா? ரேடியஸ் கம்மியா இருக்கும்போது அதை விட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுனா கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வரும். அதை விட கொஞ்சம் ரேடியஸ் அதிகமா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள். இந்த மாதிரி வேரி ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அகார்டிங் டு தி ரேடியஸ் the circumference of the circle is vary to one another. ஓகேங்களா? இப்போ அதுக்குள்ள லிங்க் என்ன அப்படினு பார்த்தா சோ இந்த மாதிரி அதோட ரேடியஸ் மட்டும் டிஃபரண்ட் ஆகும்போது அது சைஸ் மட்டும் மாறிட்டே போயிட்டு இருக்கு. சோ அதோட லிங்க் என்ன அப்படினு சொன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். என்னது? அது ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அப்போ என்னன்னா c/d = pi அப்படினு சொல்றாங்க. This pi is a constant. This pi is a constant. அது என்ன ரேடியஸா இருந்தாலும் சரி, ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவுன்றத பார்த்துட்டு அதை மேல போட்டுட்டு டிவைடட் பை டயாமீட்டர், அந்த டயாமீட்டர் எத்தனை சென்டிமீட்டரோ அல்லது என்ன யூனிட்டோ அதால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த ரேஷியோங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அந்த ரேஷியோ வந்து எவ்வளவு பெரிய சர்க்கிளா இருந்தாலும் சரி, சின்ன சர்க்கிளா இருந்தாலும் சரி, சர்க்கம்ஃபரன்ஸை டயாமீட்டரால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. pi =
3.14. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க பெரிய கிளாஸ் போனாலே இது யூஸ் ஆகும். சரிங்களா? சோ பையோட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்றதுக்கு this is a very useful one. So pi equal to 3.14. This is the decimal value. ஓகேவா? fractional value அப்படினு சொன்னா pi equal to 22/7. ஓகேவா? சோ pi க்கு fractional value 22/7, decimal value 3.14. சரியா கண்ணு? சோ இதை யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள லிங்க் என்ன கண்டுபிடிக்க போறோம். இங்க பாத்தீங்களா c/d equal to pi ன்னு கொடுத்திருக்காங்களா? listen here, c/d equal to pi. இந்த d ங்கறத நம்ம என்னன்னு சொல்லலாம், diameter equal to என்னன்னு போட்டுருக்கோம், 2 into r ன்னு போட்டுருக்கோம் கண்ணே. சோ c/d க்கு பதிலா substitute 2r. ஓகேங்களா? சோ because d equal to 2 into r. ஓகேவா? that is equal to pi. இப்ப c மட்டும் நமக்கு வேணும் அப்படினு சொன்னா c equal to இந்த pi இந்த 2r டிவைட்ல இருக்குது இந்த பக்கம் போனா என்ன ஆகும், மல்டிப்ளைல ஆகும். சரிங்களா? இப்போ நம்பர் முன்னாடி கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் ரேடியஸ் 2πr. சோ c equal to 2πr ன்ற ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2πr ன்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்போ ஒரு சர்க்கிள்னா அதுல ரேடியஸ்ங்கிறது என்ன, டயாமீட்டர்ங்கிறது என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது என்ன, ரேடியஸ்க்கும் டயாமீட்டருக்கும் what is the connection, what is the connection between circumference and diameter. சோ இதெல்லாம் நம்ம வந்து இதுல பார்த்துட்டோம். சரிங்களா? சோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது, 2πr. சரிங்களா? இதுவே இந்த பை வந்து கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு இந்த 2r க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், டயாமீட்டர். சப்போஸ் டயாமீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ பை இன்டு 2r க்கு பதிலா d. சோ c equal to pi d ங்கற ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? So to find the circumference of the circle there is two formulas, that is 2πr one, another one pi into d. Okay மக்களே? Next so இந்த c equal to 2πr ங்கற ஃபார்முலால c கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் மட்டும் கொடுத்திருந்தா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சப்போஸ் ரேடியஸ் கொடுத்திருந்தா c கண்டுபிடிக்கலாம், c கொடுத்திருந்தா நீங்க you can find the radius. Okay மக்களே? இப்போ இது ரிலேட்டடான சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸர்சைஸ் 2.1. Page number 27. Page number 27. Okay, vadakana. First question la enna kuduthukanga, find the missing values in the following table for the circles with radius r, diameter d and circumference c. So missing values you have to find. Find the first question, find the missing values. ஓகே படக்கனே. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. This is radius, this is diameter, this is circumference. R for radius, D for diameter, C for circumference. இதுல first question பாத்தீங்கன்னா 15 cm கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? செகண்ட் question பாத்தீங்கன்னா இது கொடுக்கல. but circumference was given 1760 cm. Next this is not given, 24 meter. So இது நீங்க கண்டுபிடிக்கணும். See this. So the circumference formula வச்சு missing values நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ first question, r is given as, first one, r equal to 15 centimeter. So what is d, what is circumference? This is the question. Okay va? So what is the link between radius and diameter அப்படினா d equal to 2r. That we saw. d equal to 2r. This means 2 into r. This means 2 into r. So 2 into, what is r? 15. So 2
2 into 15 what? 30 centimeter. So diameter we found that is 30 centimeter. Next is circumference. What is the circumference formula? C equal to 2 pi r. So C equal to 2 into the value of pi 22 by 7 into 15. 22 by 7 into 15. Otherwise pi into d, that formula also you can use. Okay ma? So 2 pi r, இதுல வந்து pi க்கு 2 values நான் சொன்னேன். One வந்து decimal value 3.14, another one fractional value 22 by 7. Suppose this r is the multiple of 7 அப்படினு சொன்னா நீங்க இந்த 7 க்கும் இதுக்கும் ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? Otherwise you can substitute the decimal value 3.14 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரிதானே? இப்போ இந்த 22 by 7 இதுவும் ரைட்டா தான் வரும். சப்போஸ் நீங்க மேல நியூமரேட்டர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா the same answer will come, but if you substitute the decimal value it is very easy to calculate. Okay va? நீ டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? So 3.14. So 2 into pi ஓட வேல்யூ 3.14 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். r ஓட வேல்யூ 15. So இப்போ 2 into 15 what? 30. 3.14. 2 15 multiply பண்ணா 30. So 3 4s are 12, remaining 1. 3 1s are 3 plus 1, 4. 3 3s are 9. Now 1 0 add பண்ணிக்கிட்டா 2 digits தள்ளி டாட் வைங்க. So 94.2. So final answer, what is circumference? Circumference equal to 94.2 centimeter. So இந்த இடத்துல என்ன பண்ணனும்? 94.2 centimeter. சரியா கண்ணா? So in the same model you have to find the other two. So the first question over, இது ரப் பண்ணிட்டு second question போறோம். சரிங்களா? C only given 1760 centimeter. So circumference மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஃபார்முலாவை எழுதி இதை ஈக்குவல் பண்ண போறோம். What is C? C equal to 2 pi r. சரிங்களா? அப்ப இந்த 2 pi இது ரெண்டு ஈக்குவல். சோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். 2 pi r equal to 1760. இப்போ நமக்கு இந்த 2 pi ஓட வேல்யூ தெரியும். சோ r நம்ம கண்டுபிடிக்கணும். சோ r equal to left side வச்சிட்டு 1760 ரைட் சைடு அப்படியே இருக்கு. இந்த 2 pi யும் you shift to the right side. சோ இந்த 2ங்கிறது என்ன ஆகும்? 1/2 ஆகும். 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ இங்க வந்து என்ன ஆயிடும்? ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆயிடும். நெக்ஸ்ட் r ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? நான் கொடுக்கல, அதான் நீங்க வெச்சிருக்கோம். pi ஓட வேல்யூ what is the pi value? 22 by 7 இல்லீங்களா? அந்த 7 நீங்க அந்த பக்கம் கொண்டு போகும்போது 22 by 7 it is changed to reciprocal 7 by 22 ஆகும். சரியா கண்ணா? 7 by 22. சோ நமக்கு என்ன தேவையோ அது ஒரு சைடு வச்சிட்டு மத்தது எல்லாமே அதர் சைடு கொண்டு போயிடும். சரிங்களா? அப்படி போகும்போது addition is changed to subtraction, subtraction is changed to addition, multiplication is changed to division, division is changed into multiplication. சரியா கண்ணா? சோ அதோட ஆப்போசிட்டா ஆயிடும். அந்த process வந்து ஆப்போசிட் process ஆயிடும். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணும்போது. சரிங்களா? சோ இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்க. 2 க்கு இதுக்கு கேன்சல் பண்ணா 8 2s are 16, ரிமைனிங் 1 வரும். அது 16 6 க்கு முன்னாடி போட்டா திரும்ப 16 ஆயிடும். சோ in 16 how many 2s are there? 8 2s are 16. next இந்த 0 போடுங்க. சரிங்களா? இப்போ இது நியூமரேட்டர் தான். இதுக்கும் இந்த டினாமினேட்டர் 22 க்கும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? டைரக்டா நீங்க 22 ஆலையும் கேன்சல் பண்ணலாம். அதர்வைஸ் 11th டேபிளாலையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? சோ இப்படி நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4 22s are 88. இப்போ 22வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 88. சோ 4 டைம்ஸ் இருக்கும். இந்த 0 எடுத்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்க 40 இருக்கு. இங்க மேல ரிமைனிங் ஒரு 7 இருக்கு. சரிங்களா? அப்ப 40 into 7. 40 into 7 என்ன கணக்கு வரும்? 4 7s are 28. அந்த 0 போட்டுக்கோங்க. சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கொடுத்திருந்தா சென்டிமீட்டர், மீட்டர் கொடுத்திருந்தா மீட்டர் போட்டுக்கோங்க. சரியா? So the value of r equal to what? 280 centimeter. சரிங்களா?
So r equal to 280 centimeter. So d கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? இது r கிடைச்சிச்சு. d equal to 2r. So 280 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 0 0 2 8 are 16 remaining 1 2 2s are 4 plus 1 5 560 centimeter. So d ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 560 centimeter. சரிங்களா கண்ணா? So ஃபார்முலால ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா another வேரியபிள் அவங்க கொடுத்திருப்பாங்க. அங்க இருக்கிற வேரியபிள் என்னன்னா r c d. சரிங்களா? இதுல ஏதாவது c கொடுத்திருந்தாங்கன்னா r நம்ம கண்டுபிடிக்கலாம், r கொடுத்திருந்தாங்கன்னா c நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே. So second question over, third question move. We can move to the third question. d is given. d equal to 24 meter. First என்ன கொடுத்திருக்காங்கன்றதை எழுதிக்கோங்க. Next they are asking r and c. r equal to what and c equal to what. இது ரெண்டும் அவங்க கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ d கொடுத்திருக்காங்க. So r நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? So r equal to d by 2 இல்லைங்களா? r equal to d by 2. டயாமீட்டர்ல half தான் என்னது? ரேடியஸ். டயாமீட்டர்ல half தான் ரேடியஸ். So அத 2 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. சரியா? So என்னது? டயாமீட்டர் என்ன கொடுத்திருக்காங்க? 24 divided by 2 equal to what? 12 2s are 24. So 12 meter. r equal to 12 meter. ஓகேவா கண்ணா? நெக்ஸ்ட் பாருங்க c equal to 2 pi r formula. So that is equal to 22 by 7 into r ஓட வேல்யூ 7 ஓட மல்டிபிள் கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3.14 போட்டுக்கலாம். into r ஓட வேல்யூ என்னது? 12 மீட்டர் கண்டுபிடிச்சோம். சரியா கண்ணா? இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. 4 7s are 28 remaining 1 34 வரும். சோ அதுவும் கேன்சல் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணனும்னா நீங்க மேல இருக்குறத எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை எதால டிவைட் பண்ணிக்கணும்? 7 ஆல டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ மேல எதை மல்டிப்ளை பண்ணனும்? 22 into 12 into 3.14 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை எதால டிவைட் பண்ணிக்கணும்? 7 ஆல டிவைட் பண்ணிக்கணும். சரியா கண்ணா? சோ இது கொஞ்சம் ப்ராசஸ் நீங்க வந்து டேபிள்ஸ் வந்து தரவடா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இனிமே வந்து பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷன்ல வரும். சரியா? டேபிள்ஸ் தரவா இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? அது ஃபாஸ்டாவும் போட முடியும், கரெக்டாவும் போட முடியும். சோ டேபிள் should be தரவா. ஓகேவா? சோ 22 into 12 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண 2 2s are 4 2 2s are 4 1 2 is 2 1 2 is 2 4 6 2 இத 3.14 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. 4 4s are 16 remainder 1 4 6 are 24 plus 1 25 remainder 2 4 2s are 8 plus 2 10 next இங்க 0 போட்டுக்கோங்க otherwise star 1 4 is 4 1 6 is 6 1 2 is 2 next 2 zeros போட்டுக்கோங்க 3 4s are 12 remaining 1 3 6 are 18 plus 1 19 so 9 போட்டுக்கறோம் remaining 1 3 2s are 6 plus 1 7 6 9 8 9 plus 1 10 12 remainder 1 8 so உங்களுக்கு என்ன வருது circumference 82,896 அதுல 2 digits தள்ளி நீங்க டாட் வைக்கணும் இங்க பாருங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு சோ இங்க வந்து டாட் வெச்சுக்கோங்க சென்டிமீட்டர் சரிங்களா உங்களுக்கு இனிமே வந்து வர போறதெல்லாம் டெசிமல் வேல்யூவை மல்டிப்ளை பண்ற மாதிரி அதை டிவைட் பண்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா சோ third question ஓவர் ஓகேவா சோ circumference equal to 2 pi r அப்படிங்கற ஒரு ஃபார்முலா வச்சிட்டு நம்ம how to find radius how to find diameter இதெல்லாம் இந்த டாபிக்ல பார்த்தாச்சு சரிங்களா so we can move to the next question second question diameters of different circles are given below diameter was given and find that circumference they are asking to find the circumference of the circle and the pi value was given that is pi equal to 22 by 7 அது bracket ல கொடுத்துட்டாங்க சரிங்களா
So find the circumference. Find the circumference. இதுல பாருங்க first questionல diameter was given 70 cm. diameter என்ன கொடுத்திருக்காங்க 70 cm. இப்போ circumference ஃபார்முலா diameter கொடுத்திருந்தாங்க அப்படினா circumference ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் pi d யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. so circumference equal to 2 pi r. இந்த 2r க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம் d ன்னு போட்டுக்கலாம். so pi into d. so டைரக்ட்டா diameter கொடுத்திருக்கும்போது நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் pi into d. ஓகேவா. so pi ஓட வேல்யூ they are giving pi equal to 22/7. சரிங்களா. அப்ப pi ஓட வேல்யூ 22/7 into d ஓட வேல்யூ என்ன 70. சரியா. இப்போ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நம்ம கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. so 177 10 7s are 70. ஓகேவா கண்ணா. இப்போ 22 வையும் 10 ஐயும் மல்டிப்ளை பண்ணும் சரியா. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 10th மல்டிபிள் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோவை நம்ம அந்த நம்பரோட ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. so 22 into 10 equal to 220 what centimeter. so circumference equal to 220 centimeter. okay okay. second question d equal to 56 meter சரியா. so c equal to pi d ங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். so pi ஓட வேல்யூ 22/7 into d value what 56. so 7 க்கு 56 க்கு 177 8 7s are 56 சரிங்களா. இப்போ 22 வை 8 மல்டிப்ளை பண்ணும் 8 2s are 16 6 remainder 1 8 2s are 16 plus 1 17 176 centimeter. this is c. okay bakana. next third question d equal to 28 millimeter. so first write the formula c equal to pi d. so pi value 22/7 d value 28. cancel 7 and 28 4 7s are 28. so 22 into 4 4 2s are 8 4 2s are 8. so millimeter what unit they are giving the same unit you have to write சரிங்களா. millimeter கொடுத்திருந்தாங்கன்னா millimeter, centimeter கொடுத்திருந்தாங்கன்னா centimeter, meter கொடுத்திருந்தாங்கன்னா meter சரிங்களா. so c equal to 88 millimeter. okay okay. so second question division முடிஞ்சது. third one move பண்றோம். find the circumference of the circles whose radii are given below. so they gave radius and asking him to find circumference. find circumference. so first question radius is given that is r equal to 49 centimeter. so circumference c equal to 2 pi r formula. so 2 into 22/7 into r value 49 was given. so 7 க்கு 49 க்கு நீங்க கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. 7th டேபிள்ல 177 7 7s are 49 சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணனும் 2 2s are 4 2 2s are 4 into 7 இல்லையா. 7 4s are 28 remaining 2 7 4s are 28 plus 2 30. so 308. so c ஓட வேல்யூ என்னது 308 centimeter சரியா இருக்குனா. second question பாருங்க 91 millimeter. so first write the formula c equal to 2 pi r. this is radius சரிங்களா. 2 into pi ஓட வேல்யூ 22/7 into r ஓட வேல்யூ 91 சரிங்களா. இப்போ 7 க்கு 91 க்கு கேன்சல் பண்றீங்க 177 177 9 ல 7 மைனஸ் பண்ணிட்டா 2 இருக்கும்.
1 முன்னாடி போட்டிங்கன்னா 21. In 21 how many 7s are there? 3 7s are 21. ஓகேவா? So 3. இப்போ என்ன பண்ணும்? 2 into 22 into 30. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 2 2s are 4, 2 2s are 4 into 13. 3 4s are 12. Remaining 1. 3 4s are 12 plus 1 13. Here star இல்லனா 0 போட்டுக்கோங்க. 1 4 is 4, 1 4 is 2 7 5. So C oda value what? 572. What unit given? Millimeter. சரிடா கண்ணு, அவ்வளவுதான். செகண்ட் क्वेश्चन ஓவர். சரிங்களா? நெக்ஸ்ட் third question over. Fourth question. The diameter of a circular well is 4.2 meter. The diameter of a circular well is 4.2 meter. What is the circumference? Statement கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். The same sum. சரிங்களா? So diameter D. இந்த statement sum நீங்க ஸ்டேட்மெண்டா எழுதுறதுன்னா என்ன எழுதணும்? diameter of the circular well equal to what? 4.2 னு எழுதணும். சரிங்களா? D equal to 4.2 meter. Circumference. So D was given. சரிங்களா? diameter கொடுத்ததுனால pi d ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். instead of 2 pi r pi d ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2 pi r யூஸ் பண்ணீங்கன்னா இந்த 4.2ல 4.2 2 ஆல டிவைட் பண்ணும். சரிங்களா? அதனால diameter கொடுத்திருந்தா டைரக்ட்டா pi d ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? C equal to pi d units. So C equal to pi ஓட வேல்யூ 22/7 into d வேல்யூ 4.2. சரிங்களா? இப்போ இந்த 7 க்கு 4.2 க்கு கேன்சல் பண்றீங்க. அதாவது நீங்க கேன்சல் பண்ணும்போது 42 ன்னு நினைச்சிட்டு கேன்சல் பண்ணிட்டு 1 டிஜிட் தள்ளி டாட் வெச்சுக்கோங்க. சரிங்களா? So 6 7s are 42. So ஒரு டிஜிட் தள்ளி டாட் வெச்சினா 0.6. அதாவது 0.6. சரிங்களா கண்ணா? இப்போ 22 வையும் 0.6 வையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 2s are 12, remaining 1. 6 2s are 12 plus 1 13. இப்போ லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி டாட் வெச்சுக்கோங்க. So what come 13.2. So C equal to 13.2 meter. Okay okay. So circumference கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம என்னது circumference 13.2 meter ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? Next question. The diameter of the bullock cart is 1.4 meter. Find the distance covered by the distance covered by it in 150 rotation. Listen here. The diameter of the bullock cart is 1.4 meter. சரிங்களா? So அந்த bullock cart னுடைய diameter எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க? 1.4 meter. So D equal to what? 1.4 meter. bullock cart wheel. சரிங்களா? D equal to 1.4 meter. Find the distance covered by it in 150 rotations. So அந்த wheel சுத்தும்போது 150 rotations வந்து அது rotate ஆச்சுனா distance எவ்வளவு
வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து क्वेश्चन சரிங்களா இப்போ diameter was given சரிங்களா so one complete rotation diameter கொடுத்திருக்கும்போது ஒரு தடவை கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆகணும்னா என்ன பண்ணணும் அத ஃபர்ஸ்ட் பண்ணணும் சரிங்களா so distance covered in one rotation so ஒரு டைம் கம்ப்ளீட்டா சுத்தணும்னா நமக்கு அந்த சர்க்கிள் கிடைக்கும் இல்லீங்களா சர்க்குலர் பாத் so that is c that is equal to what 2 pi r otherwise pi d சரிங்களா so diameter கொடுத்துட்டாங்க அதனால pi d ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா so அந்த மாதிரி எத்தனை தடவை சுத்துது 150 rotations so distance covered in in 150 rotations 150 rotations equal to pi d 150 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அவ்வளவுதான் so 1 rotationக்கு pi d னா 150 rotationக்கு என்ன பண்ணனும் 150 ஆல மல்டிப்ளை பண்ணிடணும் சரிங்களா so pi ஓட வேல்யூ 22/7 d ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1.4 into 150 rotation சரிங்களா இப்போ என்ன பண்ணனும் இந்த 7 க்கும் இந்த 1.4 க்கும் கேன்சல் பண்ணனும் so 2 7s are 14 அப்ப இங்க பாயிண்ட் வச்சு 0 போடு சரிங்களா இப்போ 22 வையும் 0.2 வையும் மல்டிப்ளை பண்ணுங்க 2 2s are 4 2 2s are 4 so 1 டிஜிட் தள்ளி டாட் வச்சீங்கன்னா 4.4 கிடைக்கும் சரிங்களா இந்த 4.4 எதால மல்டிப்ளை பண்ணுவோம் 150 5 4s are 20 remaining 2 5 4s are 20 plus 2 22 1 4 is 4 1 4 is 4 0 6 6 இதுல இந்த 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதுல 1 டிஜிட் தள்ளி டாட் வெச்சனா என்ன வரும் 660 so distance covered in 150 rotations எவ்வளோ 660 meter so இந்த பாயிண்ட் எழுதிட்டு 660 meter this is the total distance covered in 150 rotation okay வா கண்ணே so next one so remaining 3 sums இருக்கு 3 sums next classல பார்க்கலாம் and இப்போ இது வரைக்கும் இந்த 5 sumsம் நீங்க பிராக்டீஸ் பண்ணி அதே ஹோம்வொர்க்கா பண்ணி பாருங்க சரிங்களா நீங்களே வொர்க் அவுட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் டிவைட் எல்லாம் நீங்களே செஞ்சு பார்க்கணும் சரியா கண்ணே ஓகே தன்யவாத் டு ஆல் we will meet in the next class